எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில மருந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. உணவுக்கு அது மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்ப யாருமே நிமிந்துக்கிட்டு சாப்பிட்றோம், உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடக்கூடாது. பண்டைய காலத்துல பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறணும். அப்ப பரிமாறும் குனிஞ்சு பழிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டவனு குடிச்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போனீங்கன்னா பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்பை வராங்க. முறையை என்ன சொல்றேன், எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு தொப்பை வருது. தரையில மருந்து சாப்பிடுங்க, தலை குனிஞ்சு சாப்பிடுங்க. இப்போ உணவுக்கும் கண்ணுக்கும் பார்வைக்கும் பக்கமா நெருக்கமா இருக்கணும். நீங்க போய் போனை பேசிக்கிட்டே சாப்பிட்டீங்கன்னா எந்த உடம்புக்கும் சத்தா கொடுக்காங்க. நொறுங்கன்னா பல்லுல நல்லா நொறுக்கி அரைச்சி சாப்பிடணும். நீங்க சாப்பிட்ற உணவு வந்து கூழாக்கிடணும். எவ்வளவு ஹெவி உணவு உடம்புல பல்லுல கூழாக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள தங்க. அது பேர் தான் நொறுங்க தின்னா நூறாயிசை ஒழிய நொறுங்க திங்கிறது அந்த நொறுங்கு வேற, இந்த நொறுங்கு வேற. பண்டைய காலத்தை பாருங்க, அந்த காலத்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா பந்தி பாயின்னு ஒன்று போடுவாங்க. பந்தி பாய் உட்காந்து தரையில தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரிமாறும் போது குனிஞ்சு தான் பரிமாறணும். அப்ப பரிமாறும் குனிஞ்சு பழிஞ்சா தொப்பை கிடையாது, சாப்பிட்டவனு குடிச்சு சாப்பிட்டா தொப்பை கிடையாது. இது இன்னும் பழைய காலத்து போனீங்கன்னா பழைய எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாருங்க, பழக மேல உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உங்க ஒசர டிஸ்டன்ஸ் சாப்பிட்டு குமிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் இறப்பு உள்ளுக்குள்ள போயிடும். என்னைக்கு சேர் வந்துச்சோ அன்னைக்கே தொப்பை வர ஆரம்பிச்சு. விதிமுறைகளை வச்சு தான் நம்ம உணவு முறை கலாச்சாரத்தை கொண்டு வந்தான். உலகத்துக்கே ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்துவன் தமிழை. நீ உலகத்துக்கு இப்படி நோயாளி ஆகிட்டு. ஒரு வகை பசியும் ஓவா பிணியும் செருக்கொள் ஏவது சேராது இயல்வது நாடுனாரு. யாருக்கெல்லாம் ஒரு பசியும் நோய் இல்லாத நாடு அதுதான் நல்ல நாடுனாங்க. அது அப்படிதான் இருந்துச்சு தமிழ்நாடு. 28 வயசு முடிய நீங்க எப்படி வேணா சாப்பிடுங்க. முடிகின்ற காலம் 33. அந்த 33 வயசு முடிய பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு. இதே உணவு சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புல 62 ஆகிறப்ப உங்கள் உடம்புல சத்துக்கள் போயிடுமே ஒழிய சத்துக்கள் நிற்காது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உணவை இதை தான் சப்ஜெக்டாக சொல்கிறாங்க. தெளிவான ஞானம் யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும்தான் 50 90. இந்த தெளிவான ஞானம் யாரு கிடைக்குது, கட்டாயம் அவங்க 100 வயசு தாராளமாக வாழ்ந்தே தரலாம். 40 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உணவை வந்து குறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அது நீங்கள் என்னென்ன சாப்பிட்னாங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இருக்குது காலையில் நீங்கள் முழு வயிறு சாப்பிடுங்க, எனக்கு விருப்பப்பட்டது சாப்பிடுங்க. காலை முழு வயிறு, மதியம் அரை வயிறு, இரவு நேரம் உணவு 1/4 வயிறு. இல்லைன்னா வெற்றிடம் இருந்தால் பெஸ்ட்டு. நானும் இப்போ பட்டினி அதிகம் கிடக்கிறேன். எப்படின்னா 70% சாப்பிட்றதே இல்லைங்க. முன்னாடி 90% அப்படி இருந்தேன். இப்போ வருஷத்துக்கு உடம்பு வேறு அலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வைக்கிறாங்க. நான் முடிஞ்சால் 7 மணிக்குள்ள அப்படியே சாப்பிடுவேன். அப்படியே அந்த 7 மணிக்குள்ள நான் அது மேலே சாப்பிடவே மாட்டேன். நிறைய பேர் நள்ளிரவு 2 மணிக்கு 3 மணிக்கு வெடிக்காலையில் 4 மணிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்றாங்க. 4 மணி ஆகி போச்சு. நீ அதிச்சு அப்படின்னா அதிகாலைக்கு மேலே சாப்பிட்றது உங்களுக்கு தப்பே சொல்லல. 3-4 மணிக்கு சாப்பிட்டா கூட தப்பு இல்லைங்க. 2 மணிக்கு சாப்பிட்றது அது தவறு, மிகப்பெரிய தவறு. அது கல்லீரல் ஓய்வான நேரம். அந்த சமயத்தை உணவு கொடுக்குறப்ப கட்டாயம் அந்த கல்லீரல் பாதிச்சே தீரும். என்ன வேலை நடக்குங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இரவு நேரத்துல வந்து நம்ம தூங்குறோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அந்த நேரத்துல எந்தெந்த உறுப்பு எந்தெந்த நேரம் வேலை செய்யுது, என்ன பண்ணுது உடல் பார்த்தீங்கன்னா அதை கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே ஒவ்வொரு உணவாக ஏற்கனவே சேர்த்து வச்சு கழிவுகளை அத்தனையும் கொஞ்சமாக பிரித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்லீரல் எல்லா சப்ஜெக்டையும் கொண்டு மலக்குடலை தள்ளிடும். இந்த மலக்குடலை தள்ளிடுச்சு அப்புறம் அந்த கல்லீரல் நல்லா ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா எந்த தொந்தரவும் இல்லைங்க. அதே கழிவுகள் தேங்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை நிறையா வருதுன்னு அர்த்தங்க.